கூறுங்கள் பெரியம்மா, என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? தர்பாரில் ஷெஹன்ஷா பேசும்பொழுது இடைமறுத்து பேசுவது குற்றமாகும். அதனால் தான் நான் அப்போது உன்னிடம் எதுவும் கூறவில்லை. ஆனால் இங்கு சில கேள்விகளை என் மகனிடம் கேட்க விரும்புகிறேன். ஆமீரின் மகாராஜாவிற்கு இப்போது விருந்தோம்பல் செய்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? ஆமீரின் இளவரசர்களை கைது செய்து வைத்திருக்கும் பட்சத்தில் ஆமீரின் மகாராஜாவை மட்டும் ஏன் விட்டு வைத்தாய்? அந்த விஷம் ஆமீரில் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மகாராஜாவிற்கும் அதில் பங்கு இருக்கிறது. என்னுடைய கணிப்பு என்னவென்றால், ராஜா பார்மலின் துணை இல்லாமல் நிச்சயமாக இந்த நாடகம் அரங்கேறி இருக்காது. அதனால் ஜலால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ராஜா பார்மலை இப்பொழுதே கைது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவிடம் வாலாட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று அனைவருக்கும் தெரியும். இப்போது நீ கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ராஜ்யத்தில் இருப்பவர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படும். இறை வேடன் முன்பு இருக்கிறது என்றால் அதை வேட்டையாடுவதுதான் வேடனின் கடமையாகும். தங்களின் கைது பற்றி எனக்கு சிறிது கூட வருத்தம் இல்லை. தங்களுக்கும் அதே போல்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களின் பிள்ளைகள் குற்றவாளிகள். தாங்கள் ஆமீரின் மகாராஜா, பெரிய பொறுப்பில் இருப்பதனால் தங்களுக்கு பெரிய தண்டனையே. இந்த வழக்கில் முடிவு தெரியும் வரை தங்களின் பிள்ளைகள் அரைக்காவலில் தான் இருப்பார்கள். அதே போல் உங்களுக்கும் அதே நிலைமைதான். இல்லை, இது அநியாயம். எதிர்த்து பேசாமல் வாயை மூடு. தந்தையே, எவ்வளவு பயங்கரமான கனவு. இங்கு வாருங்கள். என்னால் இங்கிருந்து வெளியில் செல்ல முடியாது. அதனால் தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய தந்தை பார்மல் மகாராஜா எங்கிருக்கிறார் என்று கூற முடியுமா? அவரை பற்றி ஏதாவது தெரியுமா? மன்னிக்க வேண்டும் பேகம் சாய்பா, தாங்கள் அரைக்காவலில் இருக்கிறீர்கள். பாட்ஷா அவர்களின் அனுமதி இல்லாமல் தங்களுக்கு நான் எதுவும் கூற இயலாது. சரி, அவர் நல்லபடியாக இருக்கிறாரா இல்லையா என்று அதையாவது தங்களால் கூற முடியுமா? என்னை மன்னியுங்கள் பேகம் சாய்பா, எனது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. நான் என்ன செய்வேன்? என் தந்தையை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்வது? தந்தையை பற்றி ஷெஹன்ஷா என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லையே. எதற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள்? இது ருக்கையா பேகத்தின் கட்டளை. தங்க உட்காவை வைக்க வேண்டிய இடத்தில் வெள்ளி உட்காவை வைத்து விட்டாயோ என்று அவருக்கு உன் மீது சந்தேகம் போல் இருக்கிறது. அப்படியா? இவ்வாறு கூட இருக்கலாம் அல்லவா? உன்னை கண்டிப்பதற்காக கூட அழைத்திருக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது நீ அதிகமாக பேசுகிறாய். அவர் எதற்காக கூப்பிட்டார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உடல்நிலை வேறு மோசமாக இருக்கிறது. குழந்தையை வேறு இழந்து தவிக்கிறார். அவரின் மனநிலை எப்படி இருக்குமோ? எப்படி இருந்தால் என்ன? எதுவாக இருந்தாலும் நம்மை குறை கூறுவதே அவருக்கு வழக்கம். ஆதாம் மகா மந்திரியாரே, தாங்களாவது அறிவீர்களா ருக்கையா பேகம் எங்களை எதற்காக இங்கு அழைத்திருக்கிறார் என்று? இவர்களுக்கு இடையில் நடக்கும் பிரச்சனைக்கு என் தலையை உருட்டுகிறார்கள். என்னவென்றாலும் ராணி ஆயிற்றே. நான் ஜலாலிற்கு பேருக்கு தானே தாய். என்னவாயிற்று? கூறுங்கள், எதற்கு எங்களை அழைத்திருக்கிறார்? உங்களோடு என்னையும் அழைத்திருப்பதிலிருந்தே இது பெரிய விவகாரம் என்று தெரியவில்லையா? அவர்தான் வரப்போகிறாரே, அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், எதற்காக கூப்பிட்டார் என்று இவருக்கே தெரியாது. ஆனால் இவருக்கு எல்லாம் தெரிந்தது போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறார். சலாம் அலைக்கும் மல்லிகா பேகம். வலைக்கும் அஸ்லாம். அனைவருக்கும் தெரியும், இழந்தது என் குழந்தையை மட்டுமல்ல, இந்த ராஜ்யம் தனது வாரிசை இழந்து நிற்கிறது.
ஜோதாவையும் அவரது சகோதரர்களையும் காவலில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக சாட்சி இருப்பதால் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்காக உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இல்லை என்று அர்த்தமில்லை. வலுவான ஆதாரங்களும் சாட்சிகளும் கிடைக்கும் வரை யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த அந்தப்புறத்தில் இருக்கும் ஒவ்வொருவரின் மீதும் சந்தேகம் படர்ந்திருக்கிறது. உன் மீது, ருக்சார் உன் மீதும், நாசிமா உன் மீதும் தான், ஏன் ஹோஷியார் மீதும் ரேஷம் மீதும் கூட இருக்கிறது. அந்த பட்டியலில் நானும் இருக்கின்றேனா? நான் முன்பே கூறியது போல் வலுவான ஆதாரங்களும் சாட்சிகளும் கிடைக்கும் வரை இந்த சந்தேகம் அனைவரின் மீதும் இருக்கும். ஆனால் உங்கள் அனைவரையும் நான் அதற்காக அழைக்கவில்லை, எச்சரிக்கை செய்வதற்காக தான் அழைத்தேன். ஒரே ஒரு குற்றவாளி, மற்றவர்கள் நிரபராதி. நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் ஷெஹன்ஷா தன்னுடைய விசாரணையை முடிக்கும் வரையில் இங்கிருக்கும் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன சாட்சியங்களும் கூட முக்கிய பங்கு வகிக்கும். பேகம் ருக்கையா, அந்த புறம் என்னுடைய பொறுப்பு. குற்றவாளியை தேடி கண்டுபிடித்து ஒப்படைக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜலாலை என் பிள்ளை போல் வளர்த்து வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளையை இழந்திருக்கிறான். குற்றவாளியை என்னால் பிடிக்க முடியும் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ருக்கையா. அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை. அதனால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை நீங்கள் செய்தாலும் சரி, வேறு யாரு செய்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உண்மையான குற்றவாளியை பிடிக்க வேண்டும். நான் குற்றவாளியை நிச்சயமாக பிடித்தே தீருவேன். அனைத்து அறைகளும் அனைத்து இடமும் சோதனைக்கு உட்படும். இந்த விசாரணையில் நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேகம் ஜோதா குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டால் உடனே அடுத்த கேள்வி எழும், குற்றவாளி யார் என்று. உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக என்னிடம் தெரிவியுங்கள். குதாஃபிஸ். அடுத்த வழக்கை தொடுத்தவரை அழையுங்கள். அடுத்த வழக்கை தொடுத்தவர் சபைக்கு வரலாம். ஷஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். யார் நீங்கள்? எதற்காக அழுகிறீர்கள்? ஷஹன்ஷா, என்னுடைய பெயர் தாத்தா. எனக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்துவிட்டது ஷஹன்ஷா. உங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். உங்களது புகார் என்ன? எனது மகனை கொன்று விட்டார்கள். அவன் எனக்கு இருந்த ஒரே மகன் ஷஹன்ஷா. பேகம் ருக்கையாவுடைய கர்ப்பம் கலைந்து விட்டது ஷஹன்ஷா. என்னால் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது. யார் எதற்காக உங்களது மகனை கொன்றார்கள் என்பதை தெளிவாக கூறுங்கள். ஒருவேளை நீங்கள் கூறியது உண்மை என்றால் உங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். ஷஹன்ஷா அவர்களே, நான் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவன். நானும் எனது மகனும் கிராமத்தில் விவசாயம் செய்து வந்தோம். ஒரு மோசமான பயங்கரவாத கூட்டம் எங்கள் கிராமத்து மக்களை பாடாய்படுத்தி வருகிறார்கள். நேற்று அவர்கள் எங்கள் கிராமத்தில் புகுந்து சூறையாடினார்கள். எனது சொத்துக்களை நாசமாக்கி விட்டார்கள். இந்த வயதான காலத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த எனது மகனையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். இப்பொழுதுதான் நான் அவனுக்கு இறுதி சடங்கை செய்துவிட்டு வந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட வேறு எதுவும் பெரியதாக இருக்க முடியாது. உங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும். அந்த பிராந்தியத்தின் ராஜா யார்? சுஜான்பூரின் ராஜா பவானி சிங், அவரது மகன் ரத்தன் சிங். எங்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு அவர்களே எங்களுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கிறார்கள். ஜகாம்பனா. ஷஹன்ஷா, சுஜான்பூர் கயவர்களின் கூடாரமாகி விட்டது. அங்கு தட்டி கேட்க யாரும் இல்லை. அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது. இப்போது அவர்கள் அட்டூழியம் மிகவும் அதிகரித்து விட்டது. எங்கள் செல்வங்கள் சூறையாடப்படுகிறது. என்ன பெயர் கூறினீர்கள்? நாங்கள் வசித்துக் கொண்டிருப்பது சுஜான்பூரில் இருக்கும் ஒரு குக்கிராமம். அதை ஆட்சி செய்வது பவானி சிங்கும் அவரது குமாரன் ரத்தன் சிங்கும். எனது குமாரி சுகன்யாவின் விவாகம் சுஜான்பூரின் ராஜா பவானி சிங்கின் புதல்வன் ரத்தன் சிங்கோடு முடிவாகி உள்ளது.
நீங்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். உங்களது மகனை கொன்றவனை தண்டிப்பதன் மூலம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நீங்கள் சுப செய்தியை கூறுவதற்காக வந்தீர்கள் தந்தையே. ஆனால் இங்கு கெட்ட செய்தியை கேட்கும்படி ஆகிவிட்டது. அதோடு ஆக்ராவில் ஒரு பேகம் ஆவதற்கும் எனக்கு தகுதி இல்லை. தங்களுடைய மகள் என்று கூறவும் எனக்கு தகுதி இல்லை. அனைவரும் கேளுங்கள், எச்சரிக்கை! அரசருக்கெல்லாம் அரசர், இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு எந்த விஷயம் அதிக மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதை நீ அறிவாயா? வலியின் வேதனையால் என் எதிரியின் கண்களில் கண்ணீர் வரும்போது உனது கண்களில் உள்ள கண்ணீரை சேமித்து வைத்துக் கொள் ஜோதா. ஏனென்றால் இப்பொழுது நான் கூறப்போவதை கேட்டு நீ அழுவதற்கு உனக்கு அந்த கண்ணீர் மிகவும் தேவைப்படும். அழுவதற்கு கண்ணீரே இல்லை என்றால் பிறகு நீ உன் உணர்ச்சிகளை எவ்வாறு கொட்டுவாய் ஜோதா? தாங்கள் எனது தந்தையை எதுவும் செய்து விடவில்லையே. பயப்படாதே ஜோதா, நான் அவரை ஹிம்சிக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. விருந்தினர் மாளிகையில் உனது தந்தை மிகவும் சௌகரியமாகத்தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய குழந்தைகள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு தந்தைக்கு என்னதான் உபச்சாரம் செய்தாலும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தந்தையின் பாசம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும். உங்கள் அனைவரையும் மறைக்காவலில் வைத்து அந்த துன்பத்தை உங்களது தந்தைக்கு தர விரும்புகிறேன். சந்திக்க வேண்டும் என்று தோன்றும், ஆனால் சந்திக்க முடியாது. பேச வேண்டும் என்று தோன்றும், ஆனால் பேச முடியாது. அப்பொழுதுதான் நான் பட்ட வேதனையும் வலியும் அவருக்கு புரியும். அதுவும் நான் எதுவும் சொல்லாமலேயே. இருக்கட்டும். சரி, வந்த விஷயத்தை நான் கூறுகிறேன். நான் சுஜான்பூர் செல்கிறேன். உனது தங்கையின் திருமணத்தில் பங்கேற்க அல்ல. நான் சுஜான்பூர் செல்வது அதை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். தங்களுக்கு என் மீதுதானே கோபம்? பிறகு என்னை பழி வாங்குவதை விட்டுவிட்டு சுகன்யாவை ஏன் பழி வாங்குகிறீர்கள்? அவள் தங்களுக்கு என்ன துன்பம் விளைவித்தாள்? என்னுடைய குழந்தை உனக்கு என்ன துன்பம் விளைவித்தது? என்னைத்தானே பழிவாங்க நினைத்தாய். பிறகு எதற்காக பிறக்காத என் வாரிசை பழிவாங்கினாய்? அந்த கொடூரத்தை நீ எதற்காக செய்தாய் ஜோதா? தாங்கள் ஒரு சஹன்ஷா தானே? தங்களுக்கு இது தெரியாதா? சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படாத வரையில் குற்றவாளி என்று அழைக்கவும் கூடாது, அவர்களுக்கு தண்டனையும் வழங்கக்கூடாது. எங்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறீர்கள். பிறகு ஏன் கொடூரமாக நடந்து கொள்கிறீர்கள்? அதுவும் என் தங்கை வாழப்போகும் வீட்டினர் மீது. அரசியல் ரீதியான கேள்வி என்பதால் இதற்கு பதிலும் அரசியல் ரீதியாகத்தான் இருக்கும். சுஜான்பூர் மீது தாக்குவதற்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமா? சுஜான்பூர் ராஜா பவானி சிங்கும் அவரது மகன் ரத்தன் சிங்கும் யாரென்றால் உனது தங்கையின் திருமணம் யாருடன் நிச்சயமாகியுள்ளதோ அவர்கள்தான். அவர்கள் அடியாட்களை வைத்துக் கொண்டு கிராமங்களில் செல்வங்களை சூறையாடி ஒரு அப்பாவியின் மகனை கொன்றிருக்கிறார்கள். முகலாய சாம்ராஜ்யத்தின் சட்டப்படி இது மாபெரும் குற்றமாகும். அது மட்டுமல்ல, இந்த குற்றத்திற்கு தண்டனை மரணம். இதை நினைத்தால் எனக்கு விந்தையாக இருக்கிறது ஜோதா. சமீப காலமாக நான் பார்த்த குற்றவாளிகள் அனைவரும் உனக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். செஹன்ஷா,
ஒன்றும் செய்யாத என் தந்தையை நீங்கள் பழி வாங்காதீர்கள். மகளுக்கு பார்த்த வரன் முறிவடைவதை விட பெரிய துக்கம் ஒரு தந்தைக்கு வேறு என்னவாக இருக்க முடியும்? என்னை பழிவாங்க நினைக்கிறீர்கள்? பழி வாங்குங்கள். எனக்கு என்ன அநியாயம் வேண்டுமானாலும் செய்யுங்கள். என்னை தண்டிக்க வேண்டும் என்றால் தண்டியுங்கள். என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக கொன்று விடுங்கள். இல்லை ஜோதா, உன்னை கொன்றுவிட்டால் யாருக்கு நான் தண்டனை அளிப்பேன்? நான் உன்னை கொல்ல மாட்டேன். உன்னை எவ்வளவு சித்திரவதை செய்வேன், எவ்வளவு கொடுமை செய்வேன் என்றால் அதற்கு பதில் இறந்து விடலாம் என்று தோன்றும். மரணத்தை அளிக்கும்படி என் காலில் விழுந்து நீ கெஞ்சி கேட்டுக் கொள்வாய். மரணத்தை விடவும் அதிக துன்பத்தையே நான் உனக்கு அளிப்பேன். இது நியாயமே இல்லை. தங்களை திருமணம் செய்து கொண்டதற்காக அனைவரும் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள் ஜோதா. நீ என்ன நினைத்தாலும் எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் நான் எடுக்கும் முடிவு உன் அழுகையினால் மாறப்போவதில்லை. இதுவரை ஆதாரம் கிடைக்கவில்லை என்று என்னிடம் கூறுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அனைவரும் உபயோகமற்றவர்கள். ஒரு ஆதாரம் கூடவா உங்களால் திரட்ட முடியவில்லை? சம்பவம் இங்குதான் நடந்திருக்கிறது, ஆனால் ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஜோதாவும் அவரது சகோதரர்களும் எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்கவில்லை. வேண்டுமென்றே யாரும் ஆதாரத்தை விட்டு போக மாட்டார்கள் முட்டாளே. தவறுதலாக தடயத்தை விட்டு செல்வார்கள். அதை தேடுவதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் நமக்கு அறிவு தேவை. ஆனால் அது உங்களிடம் இல்லவே இல்லை. ஆனால் அல்லாவின் கருணையால் உங்களுக்கு 2 காதுகளை கொடுத்திருக்கிறார். அதை ஒட்டு கேட்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். குற்றவாளிக்கு எதிராக தடயங்களை திரட்டுவேன் என்று நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். எப்பேற்பட்டாவது நான் அதை கண்டுபிடித்தே தீருவேன். இந்த காரியத்தில் வெற்றி கிட்டும் வரை உங்கள் முகத்தை என்னிடம் காட்டாதீர்கள். செல்லுங்கள், சென்று தேடுங்கள். இதை திற. மகா மந்திரியாரே, விடுங்கள், இந்த வேலையை நான் செய்கிறேன். உன்னால் தேட முடியும் என்றால் எப்பொழுதோ தேடி கண்டுபிடித்திருப்பாய். தடயம் உன் கையில் இருந்திருக்கும். புரிகிறதா? செல்லுகிறது. ஒரு அரசியல் சூழ்நிலையை விளக்குவதற்காகத்தான் தங்களை அரைக்காவலில் இருந்து வர சொன்னேன். யாம் சுஜான்பூருக்கு எதிராக தாக்குதல் நடத்த இருக்கின்றோம். ஷகன்ஷா, தாங்கள் நன்கு அறிவீர்கள். சுஜான்பூரின் இளவரசன் ரத்தன் சிங்கோடு எனது மகள் சுகன்யாவிற்கு திருமணம் நடக்க உள்ளது. எனக்கு அது நன்றாக தெரியும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சுஜான்பூரின் ராஜாவும் அவரது மகனும் ஒரு கிராமத்தை தாக்கி அங்கே சூறையாடி இருக்கிறார்கள். அதற்கான தண்டனை வழங்கப்பட்டே தீரும். ஏனென்றால் அந்த கிராமம் முகலாயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. முகலாய ராஜ்யம் இது போன்ற அநியாயங்களை பார்த்து பொறுத்துக் கொள்ளாது. அரசு மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான புகார் வந்துள்ளது. அங்கிருந்த செல்வங்களை அள்ளிச் சென்றதோடு ஒரு பெரியவரின் மகனை கொன்றிருக்கிறார்கள். பிள்ளையை இழந்து தவிப்பதின் வலி என்னை விட மற்ற எவருக்கும் அதன் பாதிப்பு புரியாது. அதனால் நான் இந்த போரில் நானே செல்வதாக முடிவெடுத்துள்ளேன். நீங்கள் எனது முனிசிப்பாக இருப்பதால் தங்களது சேனைகளை எனக்கு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஷகன்ஷா, அவ்வாறு நடந்தால் எனது மகள் திருமணம் தடைபட்டு விடுமே. தங்களுக்கு எந்த உறவு மிகவும் முக்கியம் என்பதை தாங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஏற்படாத அந்த உறவின் மீதா, இல்லை என் உறவின் மீதா? ஜோதா பேகம் கூட தங்களுடைய மகள் தானே? முகலாய ராஜ்யத்தின் முனிசிப்பாக இருப்பதன் காரணமாக இத்தருணத்தில் தங்களின் கடமையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இனி தாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் ராஜா பார்மல் அவர்களே. எப்படி இருந்தாலும் தங்களின் ஒரு மகள் நிச்சயமாக பாதிப்படைய போகிறார். யோசிக்க வேண்டியது தாங்கள் தான். அதனால் கூறுங்கள், தாங்கள் என்ன முடிவெடுத்துள்ளீர்கள்?